அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கலிமாஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மீன் வயிற்று பகுதியில் பொரியல் செய்ய போகிறோம். மீன் வெட்டும்போது குழம்புக்குள்ளும் தனியாக வயிற்றை கிழித்து கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக தருவாங்க. அதை வச்சு நம்ம இப்போ பொரியல் செய்ய போகிறோம். அதில் வந்து முள் அதிகமாக இருக்காது, பெரிய முள் மட்டும்தான் இருக்கும். அதனால் ஒரு 5-6 பீஸ் எடுத்திருக்கேன் நான். இதெல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி ஒரு கொதி வந்தோடனே உப்பு மஞ்சள் போட்டு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கிறேன். நம்ம இட்லி சட்டிலையும் வேக வச்சுக்கலாம். தனியாக மேலே வச்சு தண்ணி அடியில் வச்சு மேலே தட்டில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்க வேணாம், ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ தனியாக எடுத்து நான் பிளேட்டில் ஆற வச்சுக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து அந்த பெரிய நீட்டமாக முள் இருக்கும், அதை எடுக்கணும். அதுக்காக ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் அதிலே இந்த வெங்காயத்துலேயே சேர்த்து கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ கடாய் அடுப்பில் வச்சாச்சு. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏற்கனவே மீனில் போட்டிருக்கனால பார்த்து கவனமாக போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கிறேன் வதங்குறதுக்காக, வெங்காயம் வதங்குறதுக்காக. இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். மீன் வறுக்கிறதுக்கு போடுவேன், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சு நான் போட்டுக்கிறேன். இப்போ அதுக்கு வதங்குற வரைக்கும் நம்ம இந்த மீனில் இருக்கிற இந்த பெரிய முள்ளுகள்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம், க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக வருது பாருங்கள். இந்த முள் தான் இருக்கும் இந்த வயிற்று பகுதியில், பொடி முள்ளெல்லாம் இருக்காது. இதை எடுத்துகிட்டு நம்ம ஈஸியாக செய்யலாம். இது வாவல் மீன் தாங்க எடுத்திருக்கேன். இதை வந்து ஊளி மீன், வஞ்சிர மீனில் தான் நம்ம பொரியல்லாம் செய்வோம். இப்போ வந்து இந்த மீன்லேயும் செய்யலாம் அப்படின்றதுக்காக நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவு வதங்கினா போதும். இப்போ அதில் வந்து மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், கறி மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் அதிகம் இல்லைன்னா நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ அதை அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ முள் எடுத்து மீனை நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா அதை நம்ம கொத்தி பொடியாக வேணாலும் பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கடிபடுற மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் கடிபடுற மாதிரியே பெருசாக வச்சுருக்கேன். அவ்வளோதான், பாருங்கள், நல்லா அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலையை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கும் சாப்பிட்லாம், நம்ம மீன் குழம்புக்கும் சாப்பிட்லாம். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.